நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த தலைப்பை கொடுத்தார். தேவன் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, யாரா இருக்கிறாரா? வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். தேவன் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார். நல்லவருக்கு என்ன வித்தியாசம், வல்லவருக்கு என்ன வித்தியாசம்? நல்லவர் என்ன, நிறைய கொடுக்கிறவங்க நல்லவங்க, நல்லவங்கன்னு சொல்லுவோம். வல்லவருக்கு என்ன வித்தியாசம்னா பாதுகாக்கிறவர், பாதுகாக்கிற. வல்லவர்னா பலசாலி, அவர் சப்போர்ட்டாக இருக்கிறார், பாதுகாக்கிறார் என்பதற்கு அர்த்தம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த அன்னவரம் திருச்சபைக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தார். இந்த திருச்சபையில் போய் சொல்லுப்பா, நான் வல்லவராய் இருக்கிறேன். நான் யாரா இருக்கிறேன்? வல்லவராய் இருக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு நான் வல்லவராய் இருக்கிறேன், தேவன் வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை கொடுத்ததை நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஐயோ ஆண்டவரே, இங்க இருக்கிற ஜனங்கள், இங்க இருக்கிற திருச்சபைக்கு நீ வல்லவராய் இருப்பதற்காக நன்றி அப்பா. அப்படியே இந்த தேவன் இந்த குடும்பத்து இந்த பிள்ளைகளுக்கு வல்லவராய் இருந்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி தேவனிடத்திலே நான் ஜெபித்தேன். அப்போதான் இந்த தலைப்பை கொடுத்த தேவன் உடனே ஒன் பை ஒன்னா எனக்கு சில வார்த்தைகளை காண்பித்து கொடுத்தார். வேத புஸ்தகத்திலிருந்து வேகமாக நேரம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் கர்த்தர் சொன்ன 9 விஷயத்தையும் சொல்லி நான் முடிக்க ஆசிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த திருச்சபைக்கு, இந்த திருச்சபையை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, இந்த திருச்சபையிலே திருமுழுக்கு எடுத்து அங்கத்தினராய் இருக்கிறவர்களுக்கு, அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் வல்லவராய் இருக்கிறார். வல்லமை உள்ளவர் அல்ல, வல்லவராய் இருக்கிறார். செய்தியினுடைய தலைப்பு தேவன் வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். தானியேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை மட்டும் வாசித்து குறித்து கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உன் குடும்பத்தை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உனக்கு வருகிற ஆபத்தை இருந்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உனக்கு இருக்கிற வியாதியிலிருந்து தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உனக்கு ஏற்படுகிற சோதனையிலிருந்து தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ நம்பி இருக்கிற ஆண்டவர், நீ ஆராதிக்கிற தேவன், நீ நம்பியிருக்கிற கிறிஸ்து உன் குடும்பத்தை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். உன் பிள்ளைகளை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். ஐயோ, என்னை தப்புவிப்பதற்கு யாரும் இல்லையே, ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவன் இன்னைக்கு உன்னோடு கூட கர்த்தர் பேசுறார். உன்னை தப்புவிப்பதற்கு இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதன் வரவில்லை என்றாலும், அல்லது கூட பிறந்தவர்கள் உனக்கு வரவில்லை என்றாலும், அல்லது படித்தவர்கள் நண்பர்கள் உனக்கு வரவில்லை என்றாலும், உன்னுடைய பணமே உன்னை விடுதலை ஆப்பதற்கு வரவில்லை என்றால், என் பரலோகத்தின் தெய்வம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறேன். உன்னை தப்புவிக்க நான் வல்லவராயிருக்கிறேன். பிள்ளையே, தேவச்சனமே, நான் உன்னை தப்புவிப்பேன். மந்திர சூனிய கட்டுகளை இருக்கிறதா? தீராத மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாயா? தீராத வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாயா? தீராத பிரச்சனையா? தேவன் தப்புவிக்க போகிறார். அதிலிருந்து தேவன் உன்னை வெளிவந்து கொண்டு வர போகிறார். ஐயா, எனக்கு சுகம் கிடைக்கல, பல மருத்துவத்தை பார்த்தேன், பல வைத்தியத்தை பார்த்தேன், பல பேரை சந்தித்தேன், எனக்கு சுகம் கிடைக்கல. தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். குறித்து கொண்டு செபிங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறேன். உன் தேவன் உன்னை தப்புவிக்க போகிறார். உன் தேவன் உன்னை தப்புவிக்கிற வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவர் எதுக்கு தெரியுமா? உன்னை தப்புவிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வல்லவர் என்றதான தலைப்பின் கீழ் வேகமாக ஒரு 9 விஷயத்தை சொல்ல ஆசைக்கிறேன். உன்னை தப்புவிக்க வல்லவர். என்னென்ன விஷயத்தில் நீ மாட்டிக்கினியோ
கடல்ல மாட்டிக்கினுக்கிறியா? கடலிருந்து தப்புவிக்க தேவன் வல்லமையா இருக்கிறார். வறுமை, ஐயோ வறுமையா, தாங்க முடியாத வறுமை, வறுமையில எங்க குடும்பம் முழுகி போய் இருக்கிறது, வறுமையில என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுகிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவளை பார்த்து சொல்றாரு, உன் வறுமையிலிருந்து நான் தப்பிக்க வல்லவராயிருக்கிறேன், உன் வறுமையிலிருந்து நான் தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறேன். தேவ பிள்ளையே, வியாதி வியாதி வியாதி, மாத்திரை மருந்து போட்டு கூட சுகம் கிடைக்க முடியலையா? மாத்திரை மருந்து போட்டு கூட சுகம் இல்லை. என் தேவ பிள்ளைய கர்த்தர் சொல்றாரு, உன்னை வியாதிலிருந்து தப்புவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன் வியாதிலிருந்து தப்புவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த கால வேளையில நான் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறேன். இரண்டாவது வாசிக்கலாம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே யுத்தத்தின் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது அந்த வார்த்தையை மட்டும் குறித்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 15:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, யாத்திராகமம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக, உங்களுக்காக தேவ சமூகத்தில் கர்த்தர் நிற்கிறாரையா? உனக்காக தேவ சமூகமே நிற்குது. அவர் யுத்தத்திலே வல்லவர். அவர்கிட்ட மோதி எவனும் ஜெயிக்க முடியாது. அவர்கிட்ட மோதி யாரும் மேற்கொள்ள முடியாது. அவர்கிட்ட மோதி யாரும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, அவர் யாரா இருக்கிறாரு? யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறார். அப்படியானா உனக்கும் மந்திரவாதியோடு கூட ஒரு யுத்தம் உண்டு. உன்னை அழிப்பதற்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. நீ இந்த உலகத்தில் வாழவே கூடாதுன்னு ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள். உனக்கு விரோதமாக எழும்பி உன்னை அழிப்பதற்காக திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, யுத்தத்தில் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இனி நீ மந்திரவாதியை குறித்து பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை குறித்து பயப்பட வேண்டாம். அவர் பார்த்து கொள்வா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆபிரகாம் ஒரு கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறார், யெகோவா ஈரே. அப்படியானால் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அர்த்தம். உன் தேவன் உனக்கு யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறார். உன் தேவன் உனக்கு யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, உனக்கு சோர்ந்து போயிட்ட, ஐயோ போராட முடியலப்பா, இந்த மனிதர்களோடு கூட நான் போராட முடியல, இந்த வியாதியோடு கூட நான் போராட முடியல, மந்திரவாதி திரும்பி 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 நினைப்பு வரும்போதெல்லாம் எனக்கு மந்திரம் பண்றான், அவனால என்னால போராட முடியல. கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் யார் தெரியுமா? யுத்தத்துக்கே வல்லவராயிருக்கிறேன். சொல்லுங்க, யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியானால் உன்னுடைய ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த கால வேளையிலே சொல்லுகிறார், நான் யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறேன். நீங்கள் சும்மா இருந்தால் போதும், நான் உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன்? யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சும்மா இருங்கள். நானோ பதிரி செய்வேன், நானோ பதிரி செய்வேன், நீங்கள் சும்மா இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது பார்த்தோம், கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது, யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யுத்தத்திலே கை தேர்ந்தவர், அவராண்ட மோதினவன், இதுவரையும் ஜெயிச்சவன் வரலாறு இல்லை. இயேசு என்ற கல் மேல் மோதுகிறவன் நசுங்கி போவான், நொறுங்கி போவான் என்றுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே,
உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ விசுவாசி, நீ நம்பு, அவரை சார்ந்து கொள், அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. அவர் பார்த்து கொள்ளுவார், எல்லாம் அவர் பார்த்துப்பார். அவர் யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, யோபேதன புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம் ஆண்டவர் யார்? சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மருத்துவத்தை நம்பி போவோமானால் அந்த மருத்துவர், நான் இந்த நோயாளி மட்டும்தான் பார்ப்பேன். இன்னொரு மருத்துவரை போய் பார்ப்பேன், ஆனால் அந்த மருத்துவர் சொல்வார், நான் இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவேன், இந்த நோய்க்கு மட்டும்தான் பார்ப்பேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கால வேளையில, தேவச்சனமே, சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவர் சகலத்தையும் செய்கிறவர். உனக்கு வேண்டியபடியெல்லாம் என் ஆண்டவர் செய்வார். ரூத்தை பார்த்து நகோமி சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் மகளே, உன் வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். என் மகளே, நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அப்படியானால் தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றார், சகலத்தையும் செய்வேன். வீடு இல்லை, வீட்டை என் ஆண்டவர் செய்து முடிப்பார், கட்டி கொடுப்பார். திருமணங்கள் என் குடும்பத்தில் நடக்கல, திருமணங்களை காரியங்களை கர்த்தர் கைக்கூடி வர செய்வார். நல்ல வேலை இல்லை, நல்ல படிப்பு இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்வார். ஐயோ, எனக்கு நல்ல சரீர சுகம் இல்லை, என் ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவார். என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கர்த்தர் சமாதானத்தை தருவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தேவ பிள்ளையே, சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு மகன் அப்படித்தான் தகப்பனை போய் பார்த்து கேட்டானா, அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி கேட்கும்போது தகப்பன் தன் பிள்ளைக்கு சொன்னானா, அப்பா நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன், தினமும் நான் ஒரு கூலி வேலை போகிறேன், கொஞ்சம் குறைவான ஊதியம் தான், சம்பளம் தான் கிடைக்கிறது. அதிலே உன்னை படிப்பு வைப்பதற்கும், அதிலே குடும்பத்தை நடத்துவதற்கும், அதிலே வீடு வாடகை கொடுப்பதற்கும் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ கேட்கிற பொருள் ஒரு பெரிய தொகை, அதை எப்படி வாங்கி தருவேன்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்றேன், முயற்சிக்கிறேன் என்று சொல்லி தகப்பன் சொன்னானா. அந்த பிள்ளை சொல்லிச்சான், அப்படியானா அப்பா, நீ நானும் சேர்ந்து ஜெபிக்கலாம், ஏசப்பா தருவாருன்னு சொல்லிச்சான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய விசுவாசம். அந்த பிள்ளை தகப்பன் சொல்றான், நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன், தினம் கூலி, எனக்கு குறைவான சம்பளம் வருகிறது, குறைவான தொகை தான் வருகிறது, அதற்கு குடும்ப பிள்ளைகளுக்கு படிப்புக்கு, குடும்ப தேவைகளுக்கு அல்லது வாடகை கொடுப்பதற்கு முடியல, அதுவே பேலன்ஸில் நிற்குது. இதை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? இருந்தாலும் பிள்ளை உற்சாகமாக கேட்கிறானே என்று சொல்லி பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம் சொல்லி அந்த தகப்பன் சொல்லும் போது அந்த பிள்ளை சொல்றானா, அப்பா அப்படியானா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிப்போம், ஏசப்பா தருவார். அந்த பிள்ளைக்கு தெரியுது, என் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர், என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவ ஜனமே, நம்ம சில நேரத்தில் மறந்து விடுகிறோம். ஐயோ, எப்போ இருக்கிறோம்? எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு எல்லா வாசலும் க்ளோஸ் பண்ண பிறகு சரி இயேசுக்கு ஆமியாண்டானா போவோம், அல்லது சாமி கிட்டவாது ஜெபிப்பன்றது கடைசியாக வருகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவ பிள்ளையே, சகலத்தையும் செய்கிற வல்லமை உள்ளவர் உனக்குள்ளவே இருக்கிறார். அவர் உனக்குள்ளவே இருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் தேவச்சனமே, நீங்கள் விசுவாசித்தால் போதும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறேன், நான் யுத்தத்திலே வல்லவராய் இருக்கிறேன், சகலத்திலும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது?
செயலிலே வல்லவராயிருக்கிறாராம். சொல்லுங்க, ஆண்டவர் யாரா? செயலிலே வல்லவர். இன்னைக்கு மனிதன் சொல்லுவான், மறுநாள் போய் அந்த மனிதனை பார்த்து கேட்கும் போது, ஆமா நான் சொன்னா ஞாபகம் இல்லையே, சரி பார்க்கலாம் போன்னு சொல்லுவான். வார்த்தை ஒன்று செயல் ஒன்று இன்னைக்கு மனிதன் கிட்ட உண்டு. சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. ஆனால் என் ஆண்டவர் தேவச்சனமே திருசபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் செயலிலே வல்லவராயிருக்கிறேன். சொல்லுங்க, நம் ஆண்டவர் யாரா? செயலிலே வல்லவராயிருக்கிறார். தேவச்சனமே, நம் ஆண்டவர் செயலிலே வல்லவராயிருக்கிறார். அப்படியானால் செயலிலே வல்லவர் என்றால் என்ன? அவரால் செய்ய முடியாத காரியம் இல்லை என்றுதான் அர்த்தம். இந்த காரியம் அவரால் முடியல, இந்த காரியம் முடியல என்று சொல்ல முடியாது. அப்படிதான் சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின புத்தகத்தில் அதுல நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, இது மனுஷனால் கூடாதுதான், இது தேவனாலே கூடும். அவர் செயலிலே வல்லவராயிருக்கிறார். திகைத்து நிற்கிற சகோதரனே, இது நடக்குமா என்று சொல்லி கவலைப்பட்டு ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரியே, இது என்னால முடியுமா என்று சொல்லி உள் மனசுல சொல்ற வார்த்தை கேட்டு பயந்து நிற்கிற சகோதரனே, சகோதரிய, கர்த்தர் சொல்றாரு, நான் செயலிலே வல்லவர். அப்படிதான் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். மோசே ஓடு கூட கர்த்தர் பேசினார். மோசே போய் ஜனங்க கிட்ட சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி ஜனங்கள் மோசேக்கு பின்னாடி வருகிறார்கள். பரவாயில்ல, பிரயாணத்தில் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இதுவரை அடிமையாயிருந்தோம், இதுவரை உபத்திரவப்பட்டோம், இதுவரை கஷ்டத்தை அனுபவித்தோம். ஆனால் மோசே கர்த்தர் சொன்னார் என்று வந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிறார். இப்போ எங்க போய் கொண்டிருக்கிறோம்? கானான் தேசத்துக்கு போகிறோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகிறோம். அங்கே கலக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை. அந்த ஒரு சந்தோஷத்தை ஓடு கூட ஆரம்பித்து பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிர்ச்சி முன்னாடி காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை துதித்து சந்தோஷத்தோடு புறப்பட்டு வருகிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகிறோம். எகிப்தில வாழ்ந்த அடிமைத்தனம், எகிப்தில வாழ்ந்த கஷ்டம், எகிப்து தேசத்தில் பட்ட வேதனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தது. நான் கானான் தேசத்துக்கு போகிறேன் என்று பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு. காரணம், எந்த கானான், எங்க பாலும் தேனும் ஓடுகிற பட்டணம் என்று சொல்லி புறப்பட்டார்களோ, அங்க போவதற்கு முன்பதாகவே சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. கிணறு, குளம், ஏரி என்றால் தாண்டி விடலாம், கடலை தாண்டி போக முடியாது. அதுவும் கொஞ்சம் சும்மா வந்திருக்கிறாங்க. ஆடு மாடு அவங்க வச்சிருந்த எல்லா மிருகச்சவனைகளையும் எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. குழந்தை குட்டியோடு புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அப்போதான் இதுவரை மோசேயை பெருமையாய் பேசினவர்கள், மோசேயை கர்த்தர் அனுப்பினது உண்மைதான் என்று சொன்ன வாய்கள் சொல்லுகிறது, மோசே, எங்களுக்கு எகிப்தில் பிரேத கல்லறை இல்லை என்றால் இந்த சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசே, என்ன ஆண்டவரே, இப்படியான ஒரு நெருக்கத்தில் என்னை கொண்டு வந்து விட்டுட்டே என்று சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறோம். ஒரு ஆளு ரெண்டு ஆளுன்னா பரவாயில்ல, 6 லட்சம் பேர். எப்படி இருக்கும்? பிபி இல்லாதவனு கூட பிபி வரும், டென்ஷன் இல்லாதவனு கூட டென்ஷன் வரும். ஒருத்தரும் மரப்ப பேசல, எதனவே பேசுறான். எகிப்தில் எங்களுக்கு பிரேதக்குள்ள குழி இல்லைன்றா இங்க கொண்டு வந்த, ஏன் அந்த கடல்ல எங்களை சாகடிக்க கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்லுகிறதை நேரடியாக காதால கேட்கிறான் மோசே. அந்த மோசே கர்த்தரை நோக்கி பார்த்து, ஐயோ ஆண்டவரே, நான் முதல்ல சொன்னேன், இந்த எகிப்துக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னேனே,
இந்த எகிப்துல இந்த ஜனங்களுக்கு வழிநடத்த நான் போக மாட்டேன்னு சொன்னேனே, நீ தானே கையில கோலுக்குது கீழே போட அது பாம்பா மாறுன்னு சொன்ன, திரும்ப அந்த பாம்பை வாழப்பூடி அது கோலா மாறுன்னு சொன்ன, அதெல்லாம் நம்பித்தானே நான் வந்துட்டேன். இப்போ முன்னாடி சிவந்த சமுத்திரங்கிறத நான் என்னையா பண்றதுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரோடு கூட பேசும்போது சொல்றாரு, மோசே அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் நான் யார் தெரியுமா? செயலிலே வல்லவராயிருக்கிறேன். நான் யாரு? செயலிலே வல்லவராயிருக்கிறேன். உன் கோலை நீட்டு மோசே, கடல் பிளக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஏதாவது கஷ்டம் வந்தாவே வச்சுட்டு போத்து மூடிக்கின்னு அப்படியே பார்த்துக்கிறோம். இல்லை சின்ன பிரச்சனை வந்தாவே ஒரு மூலையில் போய் பார்த்துக்கிறோம். சின்ன பிரச்சனை சாப்பாடு கேன்சல், சின்ன பிரச்சனை வந்தாவே நைட்டு டிஃபன் கேன்சல், சின்ன பிரச்சனை வந்தாவே டீ கேன்சல். ஏயா பிரச்சனைக்கும் சாப்பாடுகள் நாகு. என் ஆண்டவர் செயலில் வல்லவர் என்பதை மறந்து விட்டாயா? கடலையே பிளக்க இந்த ஆண்டவர் இருக்கிறது உண்மைதானே? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடலையே பிளந்தாரையா, கடலே பிளந்தார். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் கட்டாந்தரையில் நடந்தது போல நடந்தார்களாம். இது தாயா செயலிலே வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வல்லவர் உன் வாழ்க்கையில எதெல்லாம் சிவந்த சமுத்திரம் போல் அணைக்கட்டு இருக்கிறதா? மந்திரத்தினால தடை இருக்கிறதா? மனுஷத்தினால தடைகள் இருக்கிறதா? பொறாமினால தடை இருக்கிறதா? போக முடியலையா? தாண்டி போக முடியல, தாண்டி போக முடியல. பவுலடியார் சொல்கிற அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. பிலிப்பியர்ல, பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். இன்னொரு வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக இத்தனை சிவந்த சமுத்திரம் வந்தாலும் சரி, எத்தனை கம்பெனிகள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, எத்தனை உனக்கு விரோதமாய் மந்திரம் பண்ற மந்திரவாதிகள் விரோதமாய் எழும்பினாலும் சரி, சூனியம் பண்ற கார்கள் எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, நான் செயலிலே வல்லவராயிருக்கிறேன். மந்திரத்தை தோற்கடிக்கிற வல்லமை, மந்திரவாதிகளை தோற்கடிக்கிற தேவனுடைய வல்லமை அவர்கிட்ட உண்டு. அவரை நம்பி வந்த ஜனங்களுக்கிட்ட உண்டு. அப்படியானால் தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, நான் செயலிலே வல்லவராயிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் செயலிலே வல்லவராயிருக்கிறேன். தேவ பிள்ளையே, முதலாவது சொன்னோம், தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது, யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நான்காவது, செயலிலே வல்லவராயிருக்கிறார். அப்படியானால் ஐந்தாவது, ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அந்த லைனை குறித்துக் கொள்ளுங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நான் ஒரு நாள் இரவு தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்தேன். ஐயா, இந்த வருடம் என்னை நடத்தி கொண்டு வந்துட்டீங்க, இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அடுத்த வாரம் தொடங்க போகிறது. அடுத்த வாரம் என்னுடைய ஊழியம் எப்படி இருக்கு? அடுத்தது என் ஊழியத்தில் நீர் என்ன செய்ய போகிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் அழுது ஜெபிக்கிட்டேன். அழுது கொண்டே இருக்கிறேன். அழுது கொண்டே இருக்கும்போது இந்த பாடல், படப்பாடல், இந்த பாட்டு நான் இதுலயும் பாண்டதே இல்லை. இருந்தாலும் அந்த பாடலையும் எனக்கு அந்த நேரத்தில் நினைவு தந்தார். தம் கிருபை பெரிதல்லோ, இன்னும் அந்த ஊழியத்தில் செய்வதற்கு உம்முடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல் வரிகளை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அந்த பாடல்கள் திரும்ப திரும்ப பாடி பாடி ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் ஊழியம் என்று தானே கேட்கிற மகனே, அடுத்த வருஷத்துல உன்னாண்ட கண்ணீர் உள்ளவர்கள், கண்ணீரால் நிரப்பப்பட்ட ஜனங்கள், வறுமையில கஷ்டத்துல
கட்டப்பட்டவர்கள் வருவார்கள், அவர்களை நீ வழி நடத்துவேன்னு சொன்னார். ஆமே சொல்லுங்களேன். நான் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அந்த செய்தியின் தலைப்பின் கீழ் எனக்கு இன்னும் வேதனையை மாறிச்சு. இன்னும் கண்ணீரில் இருக்கிற ஜனதான் என்னடா வருமா? இன்னும் மந்திரத்தில் கட்டப்பட்ட ஜனதான் வருமா? இன்னும் கஷ்டத்தில் இருக்கிற ஜனதான் வருமா? அந்த ஜனத்தை தான் நான் நடத்தணுமா? என்ன, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே. கண்ணீரில் இருக்கிற ஜனங்களையும் கட்டப்பட்ட ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள், நீ நடத்துன்னு சொன்னேன். கர்த்தர் பேசினார். நான் சொன்னேன், இதுக்கு வேத ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு சொல்லும் போது வசனத்தையும் எனக்கு காண்பித்தார். உடனே டைரியில் எழுதிட்டு பிரசங்கத்தையே நான் ஒன்று உருவாக்கிட்டேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தரோட பிள்ளைய கர்த்தர் சொல்றாரு, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியானால் இந்த ஜனவரி மாதம் தொடங்கும் போது, தனிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்கும் போது, அல்லது சபையில தீர்க்க தரிசனமாகவோ சபை போதகர்கள் மூலமாகவோ, அல்லது உங்க குடும்ப ஜெபத்திலேயோ, நீங்க படுத்து தூங்கும் போது கனவுலையோ கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். தனிப்பட்ட முறையிலே பேசியிருக்கலாம், ஜெபங்களிலே பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லியிருப்பார். இந்த 2024 இந்த வருடம் இப்படி இருக்கும், நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருப்பார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் 2024 முடிவதற்கு இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள் இருக்கிறது. ஐயோ, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, அவர் கொடுக்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையேன்னு சொல்லி உன் உள் மனசு சொல்லுதா? கர்த்தர் சொல்றார், மகளே, அவர் வல்லவர். எதுக்கு வல்லவரா? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேர் வாக்குறுதிகள் கொடுப்பார்கள், நிறைய பேர் நிறைய காரியத்தை சொல்வார்கள், ஆனா நிறைவேற்ற மாட்டார்கள். என் ஆண்டவர் வாக்கு சொன்னால் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை நிறைவேற்றி முடிப்பதற்கு காலங்கள், சூழ்நிலைகள், நேரங்கள் அதிகமாகலாம். அப்படிதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன் சந்ததியை ஆசீர்வதித்து கடற்கரையை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பெருக செய்வேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி ஆபிரகாமும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். இப்போ ஆபிரகாம் கர்த்தரிடத்துல பார்த்து கேட்கிறான், ஐயா, என் சாரால் வயிற்றுல பிள்ளை பிறக்கல, சாராலே ஒரு மனைவியை ஏற்படுத்தி எனக்கு மனைவி ஆக்கிட்டா, இப்ப அவனை நான் புத்திர சுவிகார நான் என் பிள்ளையா நான் ஏற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லும் போது திரும்ப கர்த்தர் சொல்றாரு, நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லவராயிருக்கிறேன், உனக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன், சாராளுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறவனையே உனக்கு சுதந்திரவாளி, இது அல்ல என்று சொல்றார். திரும்ப ஒரு அடிமையை தன் பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறார். திரும்ப ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், இவனை நான் சுதந்திரவாளியாக ஏற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி திரும்ப கர்த்தர் சொல்றாரு, சாரால் வயிற்றிலிருந்து பிறக்கிறதே உனக்கு சுதந்திரவாளி. அப்படியானால் இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு கேள்வி வருகிறது, ஆண்டவரே, சாரால் வயிற்றுல பிறக்கிறது தான் சொல்றீங்க, சாராளுக்குரிய பெண்களுக்குரிய வழிபாடு நின்று போச்சு, அவ கர்ப்பம் செத்து போச்சு, என் சரீரம் செத்து போச்சு, இனிமேலும் 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 இன்னும் ஒரு வார்த்தையில பல அர்த்தங்கள் உண்டு. அந்த ஒரு வார்த்தையில பல ஆயிரங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். திரும்பவும் கர்த்தர் சொல்றாரு, சாரால் வயிற்றிலிருந்து பிறப்பதே உனக்கு சுதந்திரவாளி. அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சுதான், சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சுதான், இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு,
நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் எப்ப முடியல, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் படிப்புக்கு இது பாஸ்டர் ஐயா, எனக்கு நல்ல படிப்பு இருக்கு, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு, நல்ல வேலையில உத்தியோகத்துல நான் இருக்கிறேன், எனக்கு நல்ல குடும்பம் இருக்கிறது பாஸ்டர் ஐயா, எனக்கு என்ன குறை, எனக்கு நல்ல சொந்த பந்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இது மேல நம்முடைய நம்பிக்கைகள் இருக்குமானால் அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதிலே லேட் ஆகும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வை, விசுவாசத்தை அவர் மேல் வை. அடிக்கப்பட்ட கர்ப்பம், செத்துப்போன சரீரம், இப்ப சொல்றாரு, நான் ஒரு தேவதூதன் போகிறான், அந்த தேவதூதன் பார்த்து ஆபிரகாம் வெளியே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ சாராள் வீட்டில் இருக்கிறாள், வீட்டு உள்ள இருக்கிறாள். இப்போ ஆபிரகாமை பார்த்து அந்த தேவதூதன் சொல்லுகிறான், நான் திரும்பி வரும்போது சாராள் மடியிலே ஒரு குழந்தை தழுவோம். அப்படியானால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த சாராள் கிச்சன்ல இருந்து நகைத்தாள் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிரித்தாளாம். தெரியாத சொல்லினுக்கிறாரு இந்த மனுஷன், எனக்கு அந்த மென்சஸுக்குரிய வழிபாடு நின்று எவ்வளோ நாளாச்சு, என் கர்ப்பம் செத்து போய் குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லி எவ்வளோ நாளாச்சு, தெரியாம சொல்றாருன்னு சொல்லி நகைத்தாள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் திரும்ப அதே தேவதூதன் சொல்லுகிறான், நான் திரும்பி வரும்போது சாராளுடைய மடியில, வயிற்றில் இல்ல மடியில குழந்தை இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க முடியாது நிக்கிறியோ அங்கதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் மனைவி கிட்ட சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒரு குடும்பத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஏன்னா அந்த குடும்பம் எப்போ போனாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு காணிக்கை கொடுப்பார்கள். அந்த குடும்பம் எப்போ போனாலும் அரிசி மிளகா ஏதாவது அவங்க வீட்டில் ஏதாவது இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க அவங்க. அந்த விவசாயத்தில் என்னென்னலாம் வலியுதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த தாய் வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்களே, அது மாதிரி பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க, ஒரு பை நிறைய கொடுப்பாங்க. அது வாங்கி வச்சுன்னு வருவேன். ரொம்ப நாளாகிடுச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு, நான் போயிட்டு வரேன், ரொம்ப ட்ரையாக இருக்குது வீடு சொல்லி என் மனைவி கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன். எங்கே இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஜெயபுரம் ரெட்டியார் ஃபேமிலியும். அந்த பையன் 29 நாள் பேசாமல் இருந்து நல்லா பேசி, இந்த பையன் 18-19 வயசு, இப்போ இல்லை, இப்போ அவனுக்கு குழந்தைகளே இருக்கு. 18-19 வயசு உள்ள பையன் திடீர்னு பேசாமல் போயிட்டான். பல ஆயிரங்கள் மருத்துவத்தில் செலவு பண்ணார்கள், பல ஆயிரங்கள் மந்திரத்துக்கு வைத்தியங்களுக்கு செலவு பண்ணார்கள், சுகம் கிடைக்கல. அவர்கள் என்ன ஆண்டவரை நம்பி என்கிட்ட கொண்டு வந்தார்கள். நாங்கள் ஜெபித்தோம். நாளைக்கு நாலு மறுநாள் இல்லை, அந்த நிமிஷத்துலேருந்து அவன் பேச ஆரம்பித்தான். 29 நாள் பேச வைக்க முடியாத மருத்துவம், 29 நாள் பேச வைக்க முடியாத வைத்தியம் இயேசு பேச வைத்தார். அதுலேருந்து அந்த குடும்பம் ரொம்ப நேசிப்பார்கள். எல்லா நிகழ்ச்சியும் எங்கள் குடும்ப ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அவங்க வருவாங்க. அதனால் ரொம்ப ட்ரையாக இருக்குது. எனக்கு டக்குன்னு அவங்க மனசில் வந்தது. என் மனைவி கிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துன்னு கிளம்பி போனேன். ஏதாவது கொஞ்சம் அரிசி பருப்பு கொடுத்தா கூட 2 வாரம் ஓட்டலாம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சில வருஷத்துக்கு முன்னாடி நான் போனா எப்பவுமே அந்த அம்மா வீட்டை விட்டே வெளியே போக மாட்டாங்க. அந்த ஐயா எப்பவுமே கைனில் இருப்பார். பிள்ளைகள் விவசாயம் பண்ண நிறைய நிலங்கள் இருக்கிற. நான் போனதே ஓடுவாங்க. அந்த அம்மா ஓடி ஐயா வந்துக்கிறார் வாங்கன்னு சொல்லிட்டுன்னு வருவாங்க. போன கது சாத்தி வச்சு, கது பூட்டிட்டு. அப்போதான் அந்த வாசலில் நின்று ஒருத்தரை பார்த்து கேட்டேன், ஐயா அவங்க போய் 2 நாள் ஆகுது, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? இல்லையா, ஊருக்கு போய்க்கிறாங்க, அது யாருக்கும் திருவிழாவும் அந்த ஊரில், அதுக்காக போய்க்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, 2 நாள் ஆயிடுச்சுன்னு. இப்போ வாசலில் நின்று நான் ஜெபிக்கிறேன். ஏதோ அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பான்னு நான் வந்தனேன், கது சாத்தி வச்சிருக்கே சொல்லி ஜெபிக்கும் போது, மகனே இவங்க அரிசி கொடுப்பாங்க பருப்பு கொடுப்பாங்கன்னா நீ ஊழியத்துக்கு வந்த,
நான் உன்னை அழைத்த வாக்கு கொடுத்தவர் நான் அல்லவா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு என்னவனை நினைத்துக் கொள்ளுங்கள். மெய் மறந்து மண்டிட்டு அவன் வாசலே உழுந்து ஜெபிக்கலாம் புரளலாம் போல தோணுச்சு. என்ன மன்னிங்க ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நம்பி நான் அரிசி பருப்புக்காக வந்தது தப்பு தான். இப்ப என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நடு ரோடா இருக்கு, உழுந்து மண்டிட்டு கேட்கட்டுமா, மன்னிப்பு கேட்கட்டுமா? என்ன மன்னிக்கிறீங்களா இல்லையா? நீ மன்னிக்காத வரை இந்த வாசல் விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. என் ஆண்டவர் சொன்னார், நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நான் அழைத்து உன்னை நடத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்த, கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ எதிர்பார்த்து போகக்கூடாது. என்னுடைய நோக்கம் எல்லாம் இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ ஒரு நிமிஷம் போதும். ஒரு மனிதன் 100க்கு அதிபதி ஓடி வருகிறான். ஓடி வந்து இயேசு கிட்ட கேட்கிறான், ஐயா, நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் ஐயா, நான் பாவியான மனுஷன் ஐயா, தகுதியற்றவன். நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகம் அடைவான். இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவச்சனமே, அப்படியானால் என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும். முடியாதுன்னு நினைக்காதீங்க, முடியும். என்னால முடியாதுன்னு நினைக்காதீங்க, உன்னாலதான் முடியும். என்னால செய்ய முடியாதுன்னு நினைங்க, செய்யுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐயோ, பல லட்சணையா பூமியுமா நிறைவும் கர்த்தருடையது. 2 மீனை கொண்டு 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவர் தான் உனக்குள்ள இருக்கிறார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒருவேளை நிறைவேறாம போயிச்சா, வெயிட்டிங்களுக்கு இது போனஸோடு கிடைக்கும். கைத்தட்டல சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வெயிட்டிங்ல போயிடுச்சா என்ன கிடைக்கும்? போனஸோடு கிடைக்கும். ஒருவேளை போனஸோடு கிடைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை இருக்குமானால் கிடைக்கும். ஆனால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாம போவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் வல்லவரையா, உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்மளுக்கு திருசபையிலே வாக்குத்தத்தத்தை கொடுப்போம், சபையிலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்போம். அந்த வாக்குத்தத்த கார்டுல ஃபர்ஸ்ட் பேஜில் சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை, பொதுவான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்போம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பின்னாடி ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கொடுப்போம். நீங்களே பார்த்து எடுத்துக்கொள்வீங்க. சில நேரம் டைம் இருந்தால் அதை படித்து காட்ட சொல்லுவோம். சில நேரம் டைம் இல்லைன்னா படிக்கிறது இல்லை. ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா, பின்னாடி கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எனக்காகவே கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது ஐயா. இந்த வார்த்தை போலவே என்னை ஆண்டவர் நடத்தணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறதை, போன்ல நேர்ல சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். அப்போ ஐயா, ஜனவரி மாதம் ஜெபம் பண்ணீங்களே, இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்லி சோர்ந்து போகாத மகளே. கர்த்தர் சொல்றாரு, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரு? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் வல்லவராய் இருக்கிறார் சொல்றீங்க? உன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகுது. உங்க தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் மகளே. உன் எண்ணங்களை நிறைவேற்ற போகிறார் மகளே. உன் ஏக்கத்தை நிறைவேற்ற போகிறார் மகளே. உன் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். ஐயோ, என் விருப்பம் நிறைவேற முடியலையே. கர்த்தர் சொல்றாரு, உன் விருப்பத்தை, எண்ணத்தை கர்த்தர் நான் நிறைவேற்ற போகிறேன். தேவச்சனமே, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது 7வது பார்க்கலாம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, சகலவித கிருபையும் பெருக வல்லவராயிருக்கிறார். கிருபையை பெருக வல்லவராயிருக்கிறார். இதுவரை
பாடக்கூடிய கிருபை இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுவரை பிரசங்கிக்கிற கிருபை இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுவரை சங்கீதத்தை பைபிள் படிக்க சங்கீதத்தை தியானிக்கிற கிருபை இல்லாமல் இருந்திருக்கலாம். நல்ல சபையில ஜெபிக்கிற கிருபை இல்லாமல் இருந்திருக்கலாம். நல்ல பேசுற கிருபை இல்லாமல் இருந்திருக்கலாம். அல்லது சோத்திரம் சொல்ற கிருபை இல்லாமல் இருந்திருக்கலாம். என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தர் சொல்றாரு, சகல கிருபினால பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கிருபையில பெருகணும் ஐயா, நான் கிருபையில பெருகணும். இன்னமும் நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன், இன்னமும் ஜெபிக்கிறேன். எதுக்கு ஜெபிக்கிறேன் தெரியுமா? இன்னும் உம்முடைய கிருபை தாங்கப்பா, இன்னும் உம்முடைய கிருபை தார். ஒரு பேய ஓடிச்சுன்னு இல்லை, ஒரு மந்திரவாதியை ஜெயிச்சோன்னு இல்லை, இன்னும் கிருபை தாங்கப்பா, இன்னும் கிருபை தாங்க. ஏன்னா அவர் கிருபை நம்மளுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, கிருபைகளை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, கிருபையை சொல்லுங்க, கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியானால் தேவச்சனமே, உன் கிருபையை பெருக செய்யணுமா? உனக்குள்ள இருக்கிற தாளந்துகளை பெருக செய்யணுமா? உனக்குள்ள இருக்கிற வரங்களை பெருக செய்யணுமா? கர்த்தர் சொல்றாரு, உன் கிருபையை கர்த்தர் பெருக செய்வார். அப்படியானால் நல்லா பாடுங்க, நல்ல பைபிள் படிங்க, நல்ல ஜெபிங்க. உன் தாளந்துகளை கர்த்தர் பெருக செய்வார், உன் கிருபைகளை கர்த்தர் பெருக செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய தேவ ஜனமே, கர்த்தர் சொல்றாரு, உன் கிருபையை பெருக செய்கிற வல்லவராய் இருக்கிறார். நம் ஆண்டவர் வல்லவர். என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. இன்னும் நிறைய எடுக்கலாம் பிரசங்க குறிப்பு. இருந்தாலும் ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த கர்த்தரால் ஏவப்பட்டதுனால இதை கர்த்தரோடு கூட நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். 8வது 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். அதுல சொல்லுது, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை குறித்து கொள்ளுங்கள். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிவேன். நீ நம்பி இருக்கிற இயேசுவை பத்தி உனக்கு தெரியுமா? நீ விசுவாசிக்கிற இயேசுவை பத்தி உனக்கு தெரியுமா? நமக்கு தெரியும், ஒரு கணவன் எப்படி இருப்பார் என்று மனைவி ஆனவளுக்கு தெரியும், மனைவி ஆனவளை குறித்து கணவனுக்கு தெரியும், பிள்ளைகளை குறித்து பேரண்ட்ஸுக்கு பெற்றோர்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்தே நிறைய விஷயம் மறந்து போகிறார்கள். கர்த்தரை குறித்தே நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறார்கள். கர்த்தரை குறித்தே நிறைய விஷயம் அறியாமல் இருக்கிறார்கள். அப்படியானால் தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தர் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவே, நான் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நீ விசுவாசிக்கிற ஆண்டவர் யார்? நீ நம்பி இருக்கிற இயேசு யார்? நீ விசுவாசிக்கிற தெய்வன் யார்? ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் செங்கடலை பிளக்கிற தெய்வம், சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிற தெய்வம், எரிகோ மதில்களை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை, தடைகளை மாற்றுகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை விசுவாசிக்கிற நீ சோர்ந்து போகாதே. அதுதான் ஒரு பக்தன் இப்படியாய் பாடுகிறான், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராடு சோர்ந்து போகாதே, வாக்களித்ததே வணங்கி பாடிக்கொண்டாடு, ஊக்கமாக ஆளி உன்னை
தாங்கி மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தேவச்சனமே, கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகாத தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத. வாக்களித்த தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயா? அப்படித்தான் சீடர்கள் இயேசுவோடு கூட சேர்ந்து பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். படகிலே படகுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. கடலுக்குள்ள ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. கடல் பொங்குகிறது, காற்று அடிக்கிறது. அப்போ அந்த சீடர்கள் திகைத்து நிற்கிறார்கள். இயேசு படகிலே நித்திரையாய் இருக்கிறார் என்று வேதத்திலே நம்ம வாசித்தாலும் சீடர்கள் தெரிந்தும் இயேசுவை எழுப்பவில்லை. இயேசுவே எழுந்திருங்கப்பா என்று எழுப்பாமல் தூரத்தில் இருக்கிற படகுகளை பார்த்து கூப்பிடுகிறார்கள். ஐயோ எங்களுக்கு உதவி செய்யுங்களா. இந்த பக்கம் கூப்பிடுகிறார்கள், ஐயோ எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் மாண்டு போகிறோமே என்று சொல்லுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, நீயும் நானும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். பிரச்சனை வரும்போது ஐயோ என்று சொல்லி யாரையோ கூப்பிடுகிறோம். ஆனால் விசுவாசிக்கிறவர் என்னார் என்பதை அறியாது இருக்கிறோம். இயேசு எழுந்தார், எழுந்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, நான் இதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று நம்ம பார்க்கக்கூடும். அப்படியானால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவர் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று அறிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் மாற்றக்கூடும் என்று அறிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு இரவு 12 மணி நான் வசனம் போட்டு கொண்டிருக்கிறேன். அப்போதான் வசனத்தை எல்லா பதிவிலும் போட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ உடனே ஒரு போன் வந்தது. நான் நினைத்தேன், அவர்கள் அந்த வசனத்தை பார்த்து தான் போன் பண்ணுறாங்க பொழுது, ஐயா விடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி லைனில் வராங்கன்னு சொல்லி, சரி வசனத்தெல்லாம் போட்டுட்டு பேசலாமான்னு சொல்லி கட் பண்ணலான்னு நினைத்தேன். இருந்தாலும் என் உள் மனசு சொல்லு, இல்லை பேசு, இல்லை பேசு என்று சொல்லி உடனே நான் ஆன் பண்ணி பேசினேன். ஆன் பண்ணி பேசும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா என் குழந்தை தூங்கவில்லை, என் குழந்தை அப்படியே என்னது ஒரு மாதிரி ஓக்களிக்கிறது, சளி வாந்தியாக எடுத்துனுக்குது. ஏற்கனவே ஒரு குழந்தை இது மாதிரி பண்ணித்தையா இறந்து போச்சு. இதே சிம்டம்ஸ் தான், இதே கோலகோலையா சளி எடுத்து அந்த இரும்புல வந்து மூச்சின் அடித்து குழந்தை இறந்து போனது. அதே நிலைமை இப்போ இந்த பொண்ணுக்கும் ஏற்பட்டு இருக்கிறதையா. இரவு நேரத்தில் நாங்கள் என்ன செய்யறது தெரியல. உடனே உங்கள் ஞாபகம் வந்தது ஐயா. அப்போ நான் நினைத்தேன், அவர்கள் நான் போட்ட வசனத்தை பார்த்து பதிவை பார்த்து அவங்க எனக்கு கால் பண்ணல, கர்த்தர் என்னை உணர்த்திருக்கிறார் என்று சொல்லி. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கர்த்தர் சொன்னார், மகனே வீடியோ காலில் அவங்க வீடு முழுவதும் காட்டு சொல்லு என்று நீ பார். வீடியோ காலில் எல்லா ரூமை பார்க்க. அப்போ ஆளு வரண்டா ரோடு வழி எல்லாத்தையும் அப்படியே வீடியோ காலில் காட்டிக்கினே வரார். அப்படியே பார்த்துன்னு வரேன், அப்படியே வீடியோ காலில் அவர் காட்டின்னு வரார், நான் அப்படியே பார்த்துன்னு வரேன். பார்த்தாச்சு. இப்போ சொல்றாரு, குழந்தை போட்டுங்கிற துணியை கைட்டு சொல்லு. கைட்டாச்சு. இப்போ ஜெபி மகனே. ஜெபித்த கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தெய்வ சமூகத்தில். தூக்கம் தான் இல்லை தான், தூக்கம் இல்லை. 2 மணி நேரத்தில் அழுது அழுது தேவ சமூகத்தில் உங்களுக்காகவே ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உடனே ஜெபத்திலேயே அந்த மகள் தூங்குகிறதை என் போன் மூலமாய் வீடியோ காலில் பார்த்தேன். பாப்பா தூங்கிச்சு. காலைல 7:30 மணி அவர் போன் பண்ணார். நான் எடுக்கலை, ஏன்னா தூங்கியிருந்தேன். திரும்ப 8:15 போன் பண்ணார். ஐயா மன்னித்து கொள்ளணும், நீங்கள் லேட்டாக எழுந்துப்பீங்கன்னு தெரியாது போயிடுச்சு, அதனால் ஃபோன் போட்டு நான் கட் பண்ணிட்டேன். என்ன விஷயம்? நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா என் குழந்தை நான் இழந்திருப்பேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே அந்த இரும்புல நின்றுச்சு. அந்த சளியோடு அந்த எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி கோலையாக எடுக்கிற அந்த சளி இரும்பல் எல்லாம் நின்று என் பிள்ளை தூங்கிட்டாயா.
நானும் என் மனைவியும் பயந்துட்டோம். ஏற்கனவே ஒரு குழந்தை இப்படிதான், இதே சிம்டம்ஸ் தான், இதே பணிதான், அந்த குழந்தை செத்து போச்சு. அதே போல இந்த குழந்தைக்கு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் மனைவியும் பயந்துட்டோம். இருந்தாலும் எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் ஐயா. நான் சொன்னேன், டேனியலால முடியாது, கர்த்தரால முடியும். ஆமா சொல்லுங்களேன். திரும்ப சொன்ன, என்னை விசுவாசிக்கிறவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் மந்திரத்தையும் நோய்களையும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம் உள்ளவர். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே சொல்லுங்களேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவச்சனமே, அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு தைரியம் வரணும். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்பதை நான் அறிந்து கொள்ளுவேன். அவரை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறேன். அவரை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும், விட்டுறக்கூடாது. பாவம் செய்த ஆண்டவர் உங்களை விட்டு போயிடுவார். பொய் பேசினா உங்களை விட்டு போயிடுவார். பொய் பேசினா உங்களை விட்டு போயிடுவார். கெட்ட வார்த்தை பேசினா உங்களை விட்டு போயிடுவார். கர்த்தருக்கு பிரியமில்லாத இருப்பையான போயிடுவார். அதுதான் அந்த வசனம், அந்த வார்த்தை சொல்லுது, காத்து கொள்ள வல்லவரா இருக்கணும். காத்து கொள்ளணும். கர்த்தர் வந்துட்டாருன்னா விடாதீங்க. கர்த்தர் உங்க உள்ள வந்துட்டாருன்னா விடாதீங்க, பிடிச்சிங்க. அவர் போவாம இருக்கணும். நான் உண்மையா இருக்கணும். சின்ன விஷயத்துல கூட நீ உண்மையா இருக்கணும். கொஞ்சம் விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் நீ உண்மையா இருந்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, காத்து கொள்ள வல்லவராயிரு. அந்த ஆண்டவர் உன்னை காத்து கொள்ளுவார். அந்த ஆண்டவர் உன்னை காத்து கொள்ளுவார். அப்படியானால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, 8வது, விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்து கொள்ளுவேன், காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்க ஆசைக்கிறேன். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்ல, எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாரா? ஆண்டவர் யாருக்கு உதவி செய்யறாரா? சொல்லுங்களேன். ஆண்டவர் யாருக்கு உதவி செய்யறாரு? சொல்லுங்களேன். ஆண்டவர் யாருக்கு உதவி செய்யறாரு? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாரார எதுல சோதிக்கப்படுறன்னு எனக்கு தெரியாது. என் ஆண்டவர் சொல்றாரு, சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். தேவச்சனமே, சோதனை, சோர்ந்து போகாதே. இப்பதான் பாட்டு பாடணும், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இயேசு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஐயா. ஐயோ, என் சோதனை, இந்த சோதனையிலிருந்து நான் மீண்டு வர முடியலையே. கவலைப்படாத சகோதரா. சோதிக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் உதவி செய்வதற்கு ஒருவர் உண்டு. அந்த ஆண்டவர் உனக்குள்ளவே உன் குடும்பத்திலும் இருக்கிறார். அவர் யாருக்கு தான் உதவி செய்யறாரா? அதிகமா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யறாரா. அப்படியானால் நீ எந்த விஷயத்துல சோதனைப்படுகிறாய்? நிறைய பேர் சொல்லுவாங்க, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் உண்டு. தனியா, ஐயா நான் வரேன், உங்களை பார்க்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆனா தனியா பேச முடியல, எல்லாரும் இருக்கிறாங்க, அதனால சில விஷயத்த சொல்ல முடியலன்றாங்க. அதனால நான் சொன்னேன், போன் இல்லை, போன்ல சொல்லு. போன் எடுத்துக்கின்னு தனியாக இருக்கிற நேரத்தில் நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கிற எனக்கு ஃபோன் பண்ணுமா, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு சொல்லு. அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஐயோ நான் வரேன்யா, 2 முறை ட்ரை பண்ணேன், 2 முறையும் உங்ககிட்ட நிறைய பேர் இருந்ததுனால சில விஷயத்த சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டப்படுகிறேன்யா. நான் சொன்னேன், ஃபோனில் சொல்லு சகோதரி. சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டா சொல்லவே சொல்ல வேண்டாம், நீ ஃபோனில் கூட சொல்லு. ஜெபிப்போம். ஆண்டவர் சோதனையில் இருக்கிறவளுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இது யார்கிட்ட சொல்றது? இந்த பிரச்சனை எப்படி சொல்றது? இது எப்படி சொல்றது? இதை சொன்ன அவமானமேச்சே. சில வியாதிகளை கூட சிலர் சொல்லுவார்கள், இந்த பிரச்சனை வெளியே தெரியக்கூடாது, இந்த வியாதி வெளியே தெரியக்கூடாது என்று சொல்லி மூடி மறைக்கிறவர்கள் உண்டு.
சில பிரச்சனைகள் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி மூடி மறைப்பார்கள் உண்டு. தன்னாலேயே தான் இருதயத்திலே போட்டு அடக்கிக் கொள்வார்கள். சொல்லையா, என் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவர்கிட்ட சொல்லு, என் ஆண்டவர்கிட்ட உன் பிரச்சனையை சொல்லு. எதுல நீ சோர்ந்து போய் இருக்கிறாயோ சொல்லு. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுதான் ஒரு பக்தன்படியாக பாடுகிறார். கண்டுன்னை அடைத்த தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டாராம். அல்லேலூயா. இன்னொரு பாடல்கள் கூட உண்டு. கடலா துன்பத்தில் தவிக்கும் நேரத்தில் துணையாய் என் இயேசு வருவாராம். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க கூடும்? என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகிறாயா? ஐயோ, நான் சோர்ந்து போயிட்டேயா. என் குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம், என் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாய் பிள்ளைகள், அப்பா அம்மா பெற்றோர்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியாய் இருந்த குடும்பம், இந்த குடும்பத்தில் பிரிவினை வந்து விட்டது, இந்த குடும்பத்தில் சோதனை வந்து விட்டது, நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம் என்று சொல்லி கவலைப்படுகிறாயா? என் ஆண்டவர் சொல்றாரு, சகோதரனே, சோதனையிலே நான் உனக்கு உதவி செய்வேன். இன்னைக்கு கூட பிறந்தவங்க எப்போ வராங்க தெரியுமா? காசு பணம் இருந்தா வருவாங்க. நீ நல்லா வாழ்ந்து இருக்கிறன்னா உனக்கு நிறைய போன் கால் வரும். நீ நல்ல வசதியா இருக்கிறன்னா உனக்கு நிறைய உறவுகள் உண்டு. நல்ல காரு பங்களா பைக்கோடு இருக்கிறன்னா உனக்கு உறவுகள் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவர் சொல்றாரு, காசு பணத்தை என் ஆண்டவர் எதிர்பார்க்கல, உன் வசதியை எதிர்பார்க்கல, உன் பணத்தை எதிர்பார்க்கல, உன் அடகை எதிர்பார்க்கல. நீ சோதிக்கப்படுகிற நேரத்தில் உதவியாய் இயேசு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? நம்புறீங்களா? ஆமே சொல்லுங்களேன். ஒரு ஆண்டவர் இருப்பாரானால், ஒரு மனிதர் இருப்பாரானால், அவர் வருகிற நேரம் நீ சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறியே, ஐயோ என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் கர்த்தர் உனக்கு உதவியாய் வராருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். எந்த தெய்வத்தை நம்ம மிஸ் பண்றோமே, இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நம்ம மிஸ் பண்ணுகிறோமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதே. சோதனையிலும் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த விஷயத்தில் நீ சோதிக்கப்படுகிறாயோ, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். காசு பணம் பிரச்சனை இல்லைங்க, எப்படினாலும் காசு பணத்தை சம்பாதிக்கலாம். பொருள்கள் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் பொருள்களை வாங்கி கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நல்லா குறித்து கொள்ளுங்க. உன் குடும்பம் சோதனையிலே மாட்டிக்கொண்டு இருக்கா? உன் பிள்ளைகள் சோதனையிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களா? உன் பிள்ளைகள் இப்படியாய் கஷ்டப்படுகிறார்களா? கவலைப்படாதே. சோதனையிலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நிறைய குடும்பம், நிறைய பேர் என்னோட வருகிறது உண்டு. நிறைய காரியத்தை சொல்லிக்கின்னு வருவார்கள். ஐயா, இது யார்கிட்ட சொல்லிடாதீங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம், எங்க குடும்பத்துக்காக செபிங்க, இப்படி ஒரு பிரச்சனை எங்க குடும்பம் இருக்கிறது என்றதை அறிந்து கொள்கிறோம். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் பெறுவானாம் ஜீவ கிரீடத்தை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியானால் தேவ சமூகத்தில் இன்னைக்கு 9 விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். நிறைய பேசியிருக்கலாம், நேரம் இல்லை. இந்த வார்த்தைகளை தேவ சமூகத்தில் நான் செபிக்கும் போது கர்த்தர் இதை உண்மையொன்னா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதினாலே உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். முதலாவது சொல்லுங்க, நான் முடிக்க போகிறேன். சொல்லுங்க. முதலாவது சொல்லுங்க. முதலாவது தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, யுத்தம் செய்வதிலே வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நீ வேடிக்கை பார்த்துக்கு தான் கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போறாரு? இறங்கி சொல்லுங்க. அவர் இறங்கி என்ன பண்ண போறாரு? யுத்தம் பண்ண போறாரு. யாருக்கு? லஞ்சம் குத்தா தான் இன்னைக்கு உலகத்திலே உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வருவான்.
ஒரு பைசா காசு பணம் இல்லாம யுத்தம் செய்யறதுக்கு ஒரே மனுஷன் ஒரு கவர்மெண்ட் இருக்குதுன்னா பரலோகம் மட்டும்தான். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யுத்தம் செய்ய வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நான்காவது செயலிலே வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, நான்காவது வல்லவராயிருக்கிறார். ஐந்தாவது வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். வாக்குதத்தத்தை பண்ணினதை நிறைவேற்ற முடிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆறாவது ஒன்னு விட்டுட்டான். போ சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்தது அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தது. விசுவாசிக்கிறவர் என்னார் என்றதை அறிந்திருக்கிறேன் என்பதை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அப்போ 9 வரல, அதுதான் ஒன்று விட்டுட்டு இருக்கிறேன். ஆறாவது தேவன் அவனை நினைத்தார், நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஒன்று மறந்துட்டேன், குறித்துக் கொள்ளுங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. இந்த வார்த்தைகளை முதலாவது பேசுகிற வார்த்தை எல்லாம் எனக்கு தான். இந்த பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் எனக்கே சொன்ன மாதிரி கர்த்தர் சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய வாசிங்க அந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். உன்னை நிலைநிறுத்த போகிறார். நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், நீ உதவ மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு பைசு கூட நீ என்ன பண்ணுவ லாட்டரி அடிப்பன்னு சொல்லியிருக்கலாம், நீ உதவாக்காரன்னு சொல்லியிருக்கலாம், உதவாத ஆளுன்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ரோமர் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, அந்த லைன் மட்டும் வாசிங்க. இதுவரை நீ ஒரு வசனத்தை கூட வாசிக்கல. 14:14 14:4 சாரி 14 ரோமர் 14:4 வசனம். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, எத்தனை பேர் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார்? தேவ பிள்ளையே, உன்னை நிலைநிறுத்த போறாரையா. எதெல்லாம் இழந்திருக்கிறாயோ, எதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டியதை இழந்து இருக்கிறாயோ, எதெல்லாம் நீ சுதந்திரிக்க வேண்டியதை இழந்து இருக்கிறாயோ, எதெல்லாம் உனக்கு இல்லைன்னு சொல்லி இழந்து இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை நிலைநிறுத்துவேன். நீ நல்லா இருப்பீங்க. வீடு இல்லாதவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நல்ல வீடு வாசலோடு இருப்பீங்க. வேலை இல்லாதவங்களை பார்த்து சொல்றாரு நல்ல வேலைகளை நான் உனக்கு தருவேன். நல்ல பைக்கு கார் இல்லையா, கவலைப்படாதே, நான் உன்னை நிலைநிறுத்துவேன். சொல்லுங்க, தேவன் நம்மளை நிலைநிறுத்த போகிறார். சொல்லுங்க, தேவன் நம்மளை சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நிலைநிறுத்த போகிறார். உன் குடும்பத்தை நிலைநிறுத்த போகிறார். சொல்லுங்க, உன் குடும்பத்தை சொல்லுங்க, உன் குடும்பத்தை. தேவ பிள்ளையே, தேவன் உன்னை நிலைநிறுத்துகிற வல்லவராயிருக்கிறார். அப்படியானால் தேவச்சனமே, எவ்வளோ பேர் உன்னை சாபிச்சு இருக்கலாம், எவ்வளோ பேர் உன்னை தூஷித்து இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை நிலைநிறுத்துவேன். கம்பெனி மாறி நிக்கிறியா? ஒரு வேலை கூட நிரந்தரமான வேலை இல்லையா? கர்த்தர் சொல்றாரு உன்னை நான் நிலைநிறுத்துவேன். நான் உன்னை நிலைநிறுத்துவேன். வாழ்க்கை அலக்கடிக்கப்படுகிறதா? வாழ்க்கை சோர்ந்து போன வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறாயா? தேவச்சனமே, இந்த காலவெளியில கர்த்தர் உன்னோடு கூட சொல்றாரு, வாக்குத்தத்தமா சொல்றாரு, உன்னோடு கூட பேசி நிற்கிறாரு. உன் மனசு சொல்லலாம், என் குடும்பம் நிலைத்திருக்கலையே. இரவு எனக்கு ஒரு போன் கால் வந்தது. ஒருவேளை இன்னைக்கு வர சொல்லி இருக்கிறேன், வந்து இருக்கிறாங்களான்னு தெரியல. அந்த சகோதரன் ஒருவர் போன் பண்ணார். இப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், சுத்தி மதில் சுவர் இருக்கிறது, மதில் சவத்துக்குள்ள ஒரு நண்டு வந்தது, பெரிய நண்டு. அது எப்படி வந்து விழுந்ததுன்னு தெரியல. உடனே அதை பார்த்ததை எங்க அண்ணங்காரன் எடுத்து
அந்த பெரிய கால் நண்டு, நாட்டு நண்டு, அதை வறுத்து சாப்பிட்டார். வறுத்து சாப்பிட்டு பைக் எடுத்துன்னு போனவர் வரல, ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார். உடனே சொன்னார், ஐயோ அவர் மரித்து போனார். அதோடு கொஞ்சம் இடைவெளி கூட இல்லை. உடனே என்னுடைய தாயார் மரித்து போனார்கள், என் தாயார் மரித்து போனார்கள். மூன்றாவது என்னுடைய தகப்பனாருக்கு கை கால் விழுந்து போயிருக்கிறது. எங்க வீட்டில் வந்து நீங்கள் செபிப்பீங்களாயான்னு கேட்டார். நான் சொன்னேன், நாங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன், சபைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். வந்துக்கிறாங்களா வரலையான்னு தெரியல. தேவச்சனமே, அவர் அழுதுகுனே சொன்னது என் உள்ளம் உடைக்கப்பட்டது. ஐயோ, சகோதரன் இறந்து போனார். அந்த இறந்து போன சில நாள் மாதத்திலேயே தாய் இறந்து போனால், தாய் இறந்து போன சில மாதத்திலேயே அப்பாவுக்கு கை கால் விழுந்து போனது. அந்த குடும்பம் அலக்கழிக்கப்படுகிறது. எனக்கு போன் பண்ணுவர் சொல்றாரு, எனக்கும் வயசு ஆகுது, பொண்ணு எங்கேயுமே கிடைக்க மாட்டேன்றது ஐயா, என் திருமணம் தடையா இருக்கிறது, என் குடும்பமே சூனியமாய் இருக்கிறது. நாங்கள் ஒரு இடத்துல போய் பார்த்தோம், அவர்களும் சொன்னார்கள், ஆனால் சரியாகல. அப்போதான் ஒரு சகோதரன் உங்கள் நம்பரை கொடுத்தார். இந்த ஐயாவோட போங்க, ஜெபிப்பார் என்று. நான் உனக்கு போன் பண்ணுகிறேன் என்று சொல்லி இரவு 11 மணிக்கு எனக்கு போன் பண்ணார். நான் சொன்னேன், வாங்க, இயேசுவின் நம்பி வாங்க. நிலை நிற்காது இந்த குடும்பம் என்று சொல்லி மனிதன் நினைக்கலாம். என் ஆண்டவர் நிலை நிறுத்துகிற கர்த்தர். என் ஆண்டவர் உன்னை நிலை நிறுத்துவார் சகோதரா, என் ஆண்டவர் உன்னை நிலை நிறுத்துவார். நீ நினைக்கலாம், ஐயோ நான் நிலை நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஐயா, எனக்கு பின்னாடி எகிப்து இருக்கிறது, முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. சொந்து போகாது, என் ஆண்டவர் நிலை நிறுத்துவார். என் ஆண்டவர் உன்னை நிலை நிறுத்துவார் சகோதரனே, சகோதரியே. நிலை நிறுத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். இப்படிதான் ஒரு பாஸ்டர் என்ன ஊழியத்துக்கு வந்த புதுசுல சொன்னாரு, வேலை கட்ட வெட்டி கூட பொழைக்க எனக்கு தகுதியற்றவன் என்று சாபமிட்டார். முள் மரம் வேலை கட்டி வெட்டி பொழைப்பு நடத்துறதுக்கு கூட நீ லாக்கியற்றவன், தகுதியற்றவன் என்று என்னை சபித்தார். நான் உடனே அப்பவே 51 எஸ்டேட்ல 86 87 7,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேன். அப்பவே இந்த கம்பெனி, இந்த ஆணி இருக்கிறது, ஆணிக்கு மேலே அந்த தட்டே இருக்கிறது, அந்த கொண்டை, அதனுடைய மிஷின் ஆப்ரேட்டர் அப்போ 86லே நான் தேவ சமூகத்தில் அழுத. நல்லா தானே வேலை செய்திருந்தேன். இந்த பாஸ்ட் இப்படி என்னை சபிக்கிறாரு, நீ உருப்பட மாட்டேனே சொல்றாரு. ஒரு முள்ளு மரத்தை வெட்டி பொழைப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்றாரு. வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னு சொன்னீங்க, நான் வந்துட்டேன். அவர் சொன்னாரு, நான் உன்னை நிலை நிறுத்துவேன், நான் உன்னை நிலை நிறுத்துவேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை தேவன் நிலை நிறுத்துவா. எங்க நீ அவமானப்பட்டாயோ, எங்க வேதனைப்பட்டாயோ, எங்க கண்ணீரோடு அவமானப்பட்டு கூனி குறுங்கி போனாயோ, அங்கெல்லாம் தேவன் உன்னை உயர்த்துவா. அங்கெல்லாம் தேவன் உன்னை உயர்த்துவார் சகோதரா, அங்கெல்லாம் தேவன் உன்னை உயர்த்துவாரே. என் ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்துகிறவர், வல்லமை உள்ளவர். நான் சொல்லி வந்து முடிக்கிறேன். முதலாவது தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், இரண்டாவது யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறார், மூன்றாவது சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார், நான்காவது செயலிலே வல்லவராயிருக்கிறார், ஐந்தாவது வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார், ஆறாவது தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார், ஏழாவது சகலத்தையும் கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார், எட்டாவது விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்ற நிச்சயிக்கிற கிருபை இருக்கிறது, ஒன்பதாவது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம்.
கர்த்தருடைய கிருபை. எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தர் இன்னைக்கு வல்லவராக இருக்கிறார் என்பது பேசியிருக்கிறார். இந்த செய்தியை இந்த யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கு கூட ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். இந்த செய்தி அநேகருக்கு வல்லமையான காரியத்தை செய்ய போகிறது. இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்க போகிறது. இந்த செய்தி அநேகருக்கு விடுதலை செய்ய போகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஐயா? சொல்லுங்க, தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஐயா. ஆண்டவரே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறாரா? மந்திரவாதியால சோதிக்கப்படுகிறாயா? கேன்சர் வியாதி, டிபி வியாதி, இருதய நோய், வயிற்றுல புண்ணு, நீர் கொப்பளங்கள், ஆற்று பிரச்சனை, இருதயம் பிரச்சனை பாதிக்கப்படுகிற சகோதரனே, சகோதரியே, லங்ஸ் பிரச்சனை, ஈரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, எதெல்லாம் சோதிக்கப்படுகிறதோ உன் உறுப்புகள் செயலிழந்து போகிறதுக்கு மந்திரம் பண்ணி இருக்கிறானா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உதவியா நான் வருகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், உதவியாய் நான் வருகிறேன், நான் உதவியாய் வருகிறேன்? என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தர் உனக்காக உதவியாய் வருகிற கர்த்தர் இருக்கிறார் ஐயா. உனக்காக கர்த்தர் உதவியாய் வருகிறார். உனக்காக கர்த்தர் உதவியாய் வர கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு உதவியாய் வாங்கப்பா, எனக்கு உதவியாய் வாங்கப்பா, என் கஷ்டத்தில் உதவி செய்ய என் ஆண்டவர் இருக்கிறேன்ற ஒரு தைரியத்தில் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க, ஏசப்பா வாங்கப்பா, நீங்க வல்லமையான காரியத்தை என் குடும்பத்தில் செய்யுங்கப்பா. எத்தனையோ சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், எத்தனையோ எகிப்துக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், எனக்கு உதவியா வாங்கப்பா. சொல்லுங்களேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன வந்தாலும் நம்புவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன வந்தாலும் நம்புவே, என்னேசர் மீட்பரை. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், நான் என்ன வந்தாலும் நம்புவையா, என்னேசர் மீட்பரை. சோதனை வந்தாலும் நான் நம்புவேன், வியாதி வந்தாலும் நான் நம்புவேன், மந்திரம் காரியங்கள் விரோதமாய் எழுப்பினாலும் நான் நம்புவேன். காரணம், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இயேசு உதவி செய்கிறவராயிருக்கிறாரே. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இயேசு உதவி செய்கிறவராயிருக்கிறாரே. சொல்லுங்களேன், இந்த கோரஸ் மட்டும் பாடலாமா? என்ன வந்தாலும் நம்புவேன், என்னேசர் மீட்பரை. சொல்லுங்களேன், என்ன வந்தாலும் நம்புவேன், என்னேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரணனை காக்கும் வல்லோ. தேவ பிள்ளையே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரணனை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காத்திடுவார் தொல்லை கஷ்டம் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்ப
உள்ளத்தில் துன்ப நேரிடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே அறத்திலிருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ. தேவ பிள்ளையே, இன்னைக்கு சோதனையில உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் வல்லம் உள்ளவர் என்பதை மறந்து போயிட்டப்பா. நீர் மகிமையானவர் என்பதை மறந்து போயிட்டேன். யோர்தானையும் சிவந்த சமுத்திரத்தையும் எரிகோவையும் விழுத்தி தள்ளினவர் என்பதை மறந்து போய்விட்டேன். 2 மீனும் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதம் எடுத்ததை மறந்து போயிட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில வல்லம் உள்ளவராய் விளங்க செய். கர்த்தர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். விசேஷமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.